ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன சிம்பிள் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஃப்ளார் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளாரில் நான் என்ன ஸ்டிச் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா, வேவ்டு பட்டன் ஹோல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ வேவ்டு பட்டன் ஹோல் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ஸ்டிச்சஸில் பார்த்துருப்போம். இந்த ஐடியா வந்து ஒரு சிஸ்டர் தான் கேட்டாங்க. ஆக்சுவலாக இது வேறு எங்கெல்லாம் சிஸ்டர் அப்ளை பண்ண முடியும், சிம்பிளாக வெறும் ப்ளைனாக போடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ கர்வ்டு ஷேப்லேயும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா வேவ் அப்படிங்கும்போது நமக்கு ஏற்ற இறக்கங்களோடு இருக்கிறது தான் வேவ்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு வந்து உள்ள வந்து பெரிய சர்க்கிள் பார்ட் இருக்கு. ஒரு பெட்டலும் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஏறி இறங்கி இருக்கு. இப்போ நான் வந்து வேவ்டு பட்டன் ஹோல்ங்கிறது என்ன, சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு நம்ம வந்து ஷேப்ஸ்ல அப்ளை பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்போ நான் இந்த பார்ட்டை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஸ்பேஸ் வந்து கம்மி, பட் மேலே இருக்க ஸ்பேஸ் வந்து எனக்கு அதிகம். அப்போ மேலே இருக்க ஸ்பேஸை நான் ஈக்குவலாக வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஈக்குவலாக நான் டிவைட் பண்ணும்போது அழகாக வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நான் வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு அப்ளை பண்ணலாம். அதாவது இப்படி கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே, மேலே இருந்து கீழே, கீழே இருந்து மேலே அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக் ஸ்டிச் அப்ளை பண்ணி வேவ்டு பட்டன் ஹோல் நான் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ சில்க் த்ரெட்டு நான் டபுளாக தான் எடுத்திருக்கேன். எந்த பெட்டலில் இருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து ஒரு பேக் ஸ்டிச் எடுத்துக்கிறேன். உள்நோக்கி ஒரு பேக் ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிங்கிள் பட்டன் ஹோல் வித்து பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த கர்வ் ஷேப்லேயே தான் நம்ம வளைக்கணும். ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு. அடுத்தது வேவு மேலே ஏறுது எனக்கு. சிங்கிள் பட்டன் ஹோல் வித்து பேக் ஸ்டிச்சு. உள்ளுக்குள்ளே போடுற செயின் ஸ்டிச்சை அந்த கர்வ் லைனில் போடுங்க. அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நான் வேவ் அப்ளை பண்ணுறேன். ஸோ தட் இஸ் வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. பட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஈவனாக ஸ்பேஸை வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பட்டன் ஹோல் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம போடுற செயின் ஸ்டிச் வந்து எந்த அளவுக்கு இந்த ஸ்பேஸை கவர் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. கடைசியாக இங்கே ஒரு சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக் ஸ்டிச்சு, குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து அப்படியே நான் மூவ் ஆகுறேன் பாருங்க. அப்படியே இந்த பக்கம் மூவ் ஆகுறேன் நான். இப்போ எனக்கு த்ரெட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே மூவ் ஆகிக்கலாம் கண்டினியூஸாக அடுத்தடுத்து. எனக்கு த்ரெட்டு வந்து இந்த பட்டனுக்குள் போடுற அளவுக்கு இல்லை. அதனால ஃபஸ்ட்டு நான் இங்கே எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நான் த்ரெட்டு எங்கே எடுக்கிறேன் பாருங்கள், இங்கேருந்து தான் எடுக்கிறேன். இங்கேருந்து அந்த ஜாயிண்ட் நமக்கு பர்ஃபெக்டாக வரணும். ஒரு லைன் மேலே ஏறி சிங்கிள் பட்டனுக்குள் வித் பேக் ஸ்டிச்சு, குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச்சு. ஸோ ஒரு பாயிண்ட்டாக நான் மேலே ஏறி இறங்கணும். ஸ்பேஸ் மட்டும் ஈவனாக பார்த்துக்கோங்க. ஸ்பேஸ் மட்டும் ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ஸ்டிச்சையும் நம்ம எதில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் நம்ம வந்து எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறோன்றதுல தான் அது இருக்குது. அதோட இதே இருக்குது. இப்போ அப்படியே பாருங்க, நான் அடுத்த பெட்டலுக்கு மூவ் ஆகுறேன்.
ஸோ இதே மாதிரி எல்லா பெட்டலும் நம்ம கவர் பண்ணிடுறோம். பட் எல்லாத்துக்குலேயுமே மெயின் என்னது, நம்ம அங்கே உள்ளுக்குள்ள செயின் ஸ்டிச்சோட சைஸை வந்து கம்மியாக கொடுக்கணும், வெளியில் பெட்டல் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். இந்த குட்டியா ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு எண்டு நாட் வந்து இந்த ப்ரீவியஸாக இருக்க செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்குறோம். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இந்த எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் எங்கே முடிச்சிருக்கோன்ற அளவுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாத அளவுக்கு நம்ம வேவ்டு பட்டன் ஹோல் அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் கேப் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பேசிக் கற்றுக்கிறதுனால இதை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், நடுவில் ஒரு ஸ்டோன் ஒட்டி அதில் மீட்டர் செயின் ஒட்டி பீட் அவுட்லைன் கொடுத்து விட்டுடலாம். இல்லை நீங்கள் சிம்பிளாக அப்படியே ஒரு ஃப்ளவரை ஃபில் பண்ணி விட்டாலும் விட்டுக்கலாம். இதே வந்து நம்ம இன்னும் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நடுவில் ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம், ரிங் நாட் போடலாம், லேசி டெய்ஸி போடலாம், எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான சிம்பிள் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாரில் வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை அப்ளை பண்ணுறது தான். தேங்க்யூ.